கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த சாமியார் வந்து ரம்யா வீட்டில் இருக்கிறத வந்து தீபா கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, நீ ஏதோ இப்போ சொல்லிகிட்டு இருந்தே அத்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நான் ஆமாம் போகிறப்ப வந்து நீ வேறு புடவை சாமி புடவை கட்டியிருந்தா, இப்போ வர்றப்ப ஏன் இந்த புடவையில் வர அப்படின்னு. அதுவா, அது புடவையில் கரைப்பட்டுருச்சு, அதான் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. சரி, அந்த புடவை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அம்மன் புடவை அப்படின்னோன்னே, இல்லை அது நான் அங்கேயே விட்டுட்டேன். என்ன தீபா நினச்சிக்கிட்டு இருக்க, புடவையில் வந்து கரைப்பட்டால் இது இப்போ கரையெல்லாம் போகிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. ஏற்கனவே கழுத்தில் வந்து தாலி இல்லாமல் இருக்கேன். இப்போ அம்மன் அத்தை வந்து அம்மன் புடவை பட்டு புடவை கொடுத்துருக்காங்க, அதையும் நீ விட்டுட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ சரியில்லை. உங்ககிட்ட வந்து கனவுல வந்து சொன்னது வந்து பாதி தான் நான் உன்கிட்ட சொன்னேன், தவிர மேற்கொண்டு இன்னும் வந்து நிறையெல்லாம் இருக்கேன். எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து வந்த கனவை வந்து நான் பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டேன். அதை மட்டும் நான் கவனமாக இருந்திருந்தேன்னா இந்த ரியா வந்திருக்கவே மாட்டா. நான் என்னோடய அலட்சியத்தில் தான் நான் வந்து விட்டுட்டேன். இப்போ அதனால தான் வந்து அத்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. அதனால் சொல்கிறேன், உன் வாழ்க்கையிலையும் இன்னொருத்தி வந்துடக்கூடாது. அதனால் வந்து நீ வந்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ போய் அந்த புடவையை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கழுத்தில் முதல்ல கார்த்திக்கிட்ட தாலியை கட்டிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு உடனே வந்து இந்த பக்கம் ரம்யா வீடை காட்டுறாங்க. அவங்க ரம்யாவோட அப்பா வந்து பேசுகிறாங்க. என்ன இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டப்ப, இப்போ பரவாயில்ல, நான் தீபா கூட அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, பரவாயில்லம்மா, ஒரு தோழிக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு போனால் பார்த்தாது, அவளோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு நீ வந்து கூட நின்று தோள் கொடுக்குற பற்றியா, உன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் காலத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, மன்னிச்சிருங்கப்பா, நான் தீபாவோட ஹஸ்பண்டை வந்து கார்த்தியை தான் விரும்பினேன், அதை என்னால் மறக்க முடியல, அதனால் அவர் கையால் தான் நான் தாலி கட்டுற போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம், ஏமா நீ தான் வந்து கார்த்தியை விரும்பினதை மறந்துட்டேன்னு சொல்கிறல்ல, நான் வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, இன்னும் அவசரப்படாதீங்கப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கார்த்தியை மறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாப்புல அவர். அந்த சமயத்தில் தான் அவங்க வந்து தீபாவோட புடவையை வந்து எடுக்கிறாங்க, அந்த சாமி புடவையை. இது இருக்கிறதுனால தானே வந்து எல்லா பிரச்சனைகளும் இருக்குது, இதை முதல்ல வந்து இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கையில் ஒரு தீப்பெட்டியை வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு கையில் வந்து பண்ணலான்ட்டு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அந்த போலி சாமியார் வந்து தாடி இல்லாமல் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறாப்புல. உன்னை தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, இப்போ அவள் யார் கண்ணிலையாவது பட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அதெல்லாம் பட வாய்ப்பே கிடையாது, நீ ஏன் வந்து தேவையில்லாமல் குழம்பிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னோடனே, இதை ஃபோன்லேயே கேட்டிருந்தா நான் அனுப்பியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னப்போ, பரவாயில்ல இருக்கட்டும் மேடம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து கதவை தட்டுறாங்க. பார்த்தா தீபா வந்திருக்கா. அவங்க வந்திருக்கா அப்படின்னோடனே எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கணுன்னொன்னே கரெக்டாக அந்த புடவையை எடுத்து சிறு பக்கத்தில் வந்து மறைஞ்சிக்கிறாங்க தலையில் போத்திக்கிட்டு. கரெக்டாக வந்து கதவை திறந்தோன்னே வந்து என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு கேட்டப்ப, அதுவா மீனாட்சி அக்கா வந்து என்னை சத்தம் போட்டாங்க, நீ வந்து அந்த சாமி கொடுத்த அம்மன் புடவை வந்து நீ இப்படியா விட்டுட்டு வருவ, கரை தானே, கரையெல்லாம் எதுவாக இருந்தாலும் போய்க்கலாம், அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கனவு வந்திருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி, என் வாழ்க்கையை வந்து யாரோ ஒருத்தவங்க பங்கு போடுறதுக்காக வர்ற மாதிரி இன்னொரு பொண்ணு மூலம் வரும் அப்படின்னு எனக்கு நாசுக்காக சொல்கிறாங்க. அதனால் வந்து நான் அந்த புடவை எங்கே வச்சுருக்க அப்படின்னு, அதையும் இங்கே வந்து கேட்குற அப்படின்னு கேட்காம சொல்கிறப்ப, நீ தான் வாங்கிட்டு போனதான் அந்த கடைக்காரங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு. ஓ சொல்லிட்டாங்களா, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து கேட்குறா, இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு. இதோ அங்கே தான் இருக்கே அப்படிங்கிறப்ப அவர் அந்த போலி சாமியார் வந்து உள்ளே வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. கரெக்டாக தீபா போய் டக்குன்னு வந்து அந்த புடவையை உருவிடுறாங்க. பார்த்தா அங்கே யாரும் கிடையாது. அந்த இடத்துல வந்து வேற ஒரு பொருள் தான் மாட்டியிருக்கு, ஸ்டூல் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிறாப்புல. எடுத்துகிட்டு வந்து அதான் கிடச்சிருச்சுல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கிளம்பி போகிறாங்க. படம் நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன இது, நம்ம எது நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே இவளுக்கு சாதகமாக நடக்குது, விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ரம்யா, இந்த தடவை மிஸ் ஆனாலும் அடுத்த தடவை மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறப்ப, அங்கே வந்து கார்த்தி வந்து போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அவரை கூப்பிட்டு வெள்ளைக்கோட்டு இருக்கிறவர் சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் வந்து சரியாகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, எங்களால் முடிஞ்சது செஞ்சாச்சு, நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுன்னாலும் போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து மனசு உடைஞ்சு வெளியில் வந்து அழுகுறாப்புல. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.